நமக்கு சில நேரம் சில விஷயங்களை சொல்லும்போது அந்த விஷயங்களை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே ஒரு பயமும் கலக்கமும் குழப்பமும் உண்டாகும் இல்ல. நாம இன்று ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். யாருடைய வார்த்தைகள் நமக்கு கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்கணும், யாருடைய வார்த்தைகள் பயத்தை உண்டாக்க கூடாது என்பதுதான். எஸ், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நாம அதற்கு விரோதமா செயல்படும் போது மாத்திரம்தான் நமக்கு பயமும் கலக்கமும் உண்டாகணுங்க. மனிதருடைய வார்த்தைகள் நமக்கு பயத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கவே கூடாது. எஸ், வேதத்துல யோசுவா 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த எரிகோ அப்படின்ற அந்த சிட்டியை பிடிக்க சொல்லி காட் சொல்றாங்க இஸ்ரேலேட்ஸ்க்கு. ஸோ அவங்க 2 பேர் அங்க போறாங்க எரிகோ சிட்டியை பாக்குறதுக்கு. அப்போ ஒரு ஸ்திரீ அவங்கள அக்செப்ட் பண்றாங்க. அப்போ அவங்க சொல்ற விஷயத்த பாருங்களேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகி சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அப்போ கர்த்தர் அவர்களுக்கு செய்த காரியங்களை அவங்க கேள்விப்படுறாங்க. அப்ப காடோட இவங்களுக்கு நல்ல ஒரு இன்டிமசி இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த எமோரியரின் ராஜாக்கள்லாம் பயங்கர பொல்லாதவர்கள். அவர்கள் இந்த ராட்சத வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவங்களெல்லாம் இவங்க ஜெயிச்சது, கடல் தண்ணீரே வற்றி போனது எல்லாத்தையும் அவங்க கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எங்கள் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிடுங்கன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? அப்போ கர்த்தருடைய காரியங்களை கேட்கும் போது நாம் அதற்கு விரோதமாக இருந்தோம்னா தான் பயம் குழப்பம் உண்டாகணுமே தவிர மனித வார்த்தைகளுக்கு அல்ல. இதுல நெகேமியால பார்த்தோம்னா அவர்கள் ஆலயம் கட்டுகிற வேலை செய்கிறாங்க. அந்த வேலை நடந்தேறாத படிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? எஸ், அப்போ நம்ம கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடாதபடி சில வேலைகள் இந்த மாதிரி பயமுறுத்துகிறவர்கள் இருப்பாங்க. மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம எப்பயுமே பயப்படவே கூடாது. நாம அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது கூட சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியர் இடத்துக்கு போனான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த தேவ பிள்ளைகளை பயமுறுத்த வந்த சவுலை கர்த்தர் சந்தித்து அவனை நல்லவனாக மாற்றினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ நாமும் கூட நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு மனித பயமுறுத்தலுக்கோ சூழ்நிலைகளுக்கோ எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது. அது மாதிரி 1 பேதுரு 3:14 சொல்லப்பட்டிருக்கு, நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்னு. ஸோ பயப்படாமல் இருப்போம் தேவ பிள்ளைகள்.